ஓம் சாந்தி. நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய, சக்தியை கொடுக்கக்கூடிய இறை ஞானமானது முரளியினூடாக எங்களுக்கு கிடைக்கின்றது. இன்றைய முரளியிலும் கூட பாபா எங்களை சந்தோஷமான நிலையை பேணுமாறு கூறுகின்றார். ஏனென்றால் என்னுடைய மேன்மையான கல்வியான இந்த முரளிக்கான உடனடி பலனும் கடவுளுடன் நான் கொண்டிருக்கின்ற இதயபூர்வமான நெருக்கமான அந்த உறவு முறையினதும் வெளிப்பாடு குறைந்தபட்சம் சந்தோஷம் என்ற ரூபத்திலாவது என்னில் வெளிப்பட வேண்டும். அப்போது ஏனைய பேறுகளும் அதை தொடரும். இன்றைய முரளியை கேட்டபோதும் நான் மிகவும் சந்தோஷத்தை உணர்ந்தேன். ஏனென்றால் கடவுள் தனிப்பட்ட முறையில் என்னுடன் நேரடியாக பேசுவது எவ்வளவு அழகானது. அவர் விளங்கப்படுத்துகின்றார் யார் யார் அவரால் நேசிக்கப்படுகின்றார்கள், அவர் எதை நேசிக்கின்றார், ஆத்மா என்ற வகையில் அவர் என்னிடம் எதை விரும்புகின்றார், நாள் முழுவதும் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டத்தை அவர் எனக்கு கூறுகின்றார். பாபாவின் இதயத்தை வெற்றி கொள்வதற்கு நான் என்ன வகையான சேவையை செய்ய வேண்டும், எத்தகைய கர்மத்தை நான் செய்ய வேண்டும். ஏனென்றால் பாபா பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களை விரும்புகின்றார், சேவாதாரி குழந்தைகளை விரும்புகின்றார். எனவே பாபா இவ்விதமாக கூறுகின்றார், எங்களை அதி உயர்ந்த நிலையில் வைத்து பேசுகின்றார். எனவே முரளி வகுப்பில் அமர்ந்திருக்கும் பொழுது கடந்த காலத்தை பற்றி சிந்திக்க கூடாது. ஆனால் இன்று நான் என்ன செய்ய வேண்டும், பாபா இன்று என்னை என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அத்துடன் முரளியின் முதலாவது வசனம் பாபா கூறுகிறார், நீங்கள் ஓம் சாந்தி என்று கூறுகின்றீர்கள், ஓம் சாந்தி என்று உச்சரிக்கின்றீர்கள், ஓம் சாந்தி என்று பேசுகின்றீர்கள், மிகுந்த உற்சாகத்துடன் அதை கூறுகின்றீர்கள். ஆம், எனக்கு நன்றாக தெரியும், நான் ஓர் ஆத்மா என்று பாபா எனக்கு கூறியிருக்கின்றார். ஆனால் என்றும் பாபா அதை பேசுகின்றார். நான் மீண்டும் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது போன்றே இருக்கின்றது. பாபா இவ்வாறு கூறும்போது நான் ஒரு ஆத்மா என்பது எனக்கு தெரியும். ஆனால் இன்று இந்த அறிமுகத்தின் மூலம் நான் உற்சாகத்தை பெற்றுக்கொண்டேன். எனவே நான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று உற்சாகத்துடன் கூறுகின்றேன். எனவே பாபா என்று அதை கூறிய கணமே எவ்வளவு அழகாக இருந்தது. எவ்வாறு தாதி ஜான்கி மிகவும் உற்சாகத்துடன் இதை கூறுவதுண்டு. 3 தடவைகள் தாதி கூறுவார். எவ்வாறு சந்திரமணி தாதி கூறுவார், எவ்வாறு மனோகர் தாதி கூறுவார். எனவே நான் இதை செவிமடுக்கும் போது எனது மூதாதையர்களுடன் இயல்பாகவே புத்தி இணைக்கப்பட்டது. முரளி எங்களை ஒன்றிணைக்கின்றது, முரளி எங்களை உணர வைக்கின்றது. அதாவது இவ்வாறு தான் முன்னர் நடைபெற்றது. இது தனிப்பட்ட எமது குண இயல்புகளை மட்டுமல்ல, பாபாவின் இந்த வழிகாட்டல்களை பின்பற்றிய அனைத்து மாணவர்களையும் பற்றி குறிப்பிடுகின்றது. குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள். உங்களுடைய அமைதியான சுபாவத்தை இட்டு நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்க வேண்டும். இதே போன்று பாபா இன்று விசேடமாக கவனம் செலுத்துமாறு கூறுகின்ற இன்னொரு விடயம், எமது எந்த கர்மாவும் யாருக்கும் துன்பத்தை விளைவிக்க கூடாது. எனது கர்மா பாவ கர்மா ஆகிவிடக் கூடாது. எனது கர்மா பாவ கர்மா இல்லாமல் இருப்பது நல்லது. ஆனால் அது அகர்மாவாக இருக்க வேண்டும். அதாவது எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது. பாபா ஒரு அழகான விடயத்தை குறிப்பிடுகின்றார். உணவு விடயத்திலும் கூட 15 நாட்களுக்கு ஒரு திட்டத்தை கூறுகின்றார். குழந்தைகளே, 15 நாட்களுக்கு மோரும் குறிப்பிட்ட வகையான மரக்கறி சப்பாத்தியும் மட்டுமே நீங்கள் உண்ண வேண்டும். டோடா என்று சொல்லப்படுகின்ற சப்பாத்தி, அதாவது அந்த மாவிலே குறிப்பிட்ட சில வகையான மரக்கறிகள் மட்டும் போடப்பட்டிருக்கும். அதுவும் மோர் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். அவ்வாறு நீங்கள் ஒரு பட்டியில் இருக்க வேண்டும். எனவே பாபா இவ்வாறு கூறிய போது யாருமே தங்களுக்கு இது வேண்டும் அப்படி டிமாண்ட் பண்ணவில்லை. யாருக்கும் எதுவும் நடக்கவும் இல்லை. எனவே ஆசைகள் என்பது எங்களை பூமியை நோக்கி ஈர்க்கும், எங்களுடைய சரீரத்தை நோக்கி ஈர்க்கும். எனவே பாபா சிறு சிறு விடயங்களிலும் கூட எங்கள் கவனத்தை ஈர்க்கின்றார்.
உணவாக இருக்கலாம், ஆடை அணியும் விதமாக இருக்கலாம், சேவை செய்யும் இடம், யாருடன் சேவை செய்வது. எனவே பாபா கூறுவதை கேட்கும் போது நன்றி உணர்வு ஏற்படுகின்றது. பாபா இவற்றையெல்லாம் என்னில் சோதித்து பார்த்து வீட்டுக்கு திரும்புவதற்கு நெருக்கமாக கொண்டு வருவதற்கு எனக்கு உதவி செய்கின்றார். பாபாவின் வழிகாட்டல்கள் எங்களுக்கு விருப்பமான ஸ்லோகங்களாகவும் ஆகின்றன. நாங்கள் பாபாவின் வழிகாட்டல்கள் ஸ்ரீமத்தை எழுதிய பல டயரிகளை வைத்திருக்கின்றோம். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இறப்பதை விட இறப்பதே மேல். குழந்தைகளே, ஆசைகள் உங்களை கழிவறையை சுத்தம் செய்பவர் ஆக்கிவிடும், டாய்லெட் கிளீனர் ஆக்கிவிடும். எனவே பாருங்கள், இவை கடுமையான வார்த்தைகள், ஆனால் பிராமணர்களின் விரும்பத்தக்க ஸ்லோகங்கள். இது நான் எவ்வளவு தூரம் என்னுடைய முழுமையான நிலையை அடைந்து விட்டேன் என்பதை காட்டுகின்ற கண்ணாடியாகும். இதன் மூலம் எந்தளவுக்கு நான் முழுமையான ஆத்ம உணர்வு நிலையை அடைந்திருக்கின்றேன் என்பதை சோதித்து பார்க்கலாம். முரளியை செவிமடுக்கும் போது பாபாவை ஆசிரியராகவோ அல்லது விடுதலை அளிப்பவராகவோ, ஒரு ஸ்தாபனத்திலுள்ள பொஸ்ஸாகவோ, முழு உலகத்தினதும் குடும்ப தலைவராகவோ பார்க்கலாம். அவர் சத்திய யுகத்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்திருக்கின்றார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்கான அத்திவாரத்தை இடுவதற்காக வந்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்டவர் கூறுகின்றார், எனது ஆத்மாக்கள் எவ்வாறு முன்னேறி செல்கின்றார்கள் என்று நான் பார்க்கின்றேன். கவலைகளும் குறைவடைந்து செல்கின்றன. ஏனென்றால் எது நடக்க வேண்டுமென்று இருக்கின்றதோ அது நடக்கும். அது நாடகத்தின் நியதியாகும். எனவே இது அற்புதமானது. எனவே இவ்வாறு தான் நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். என்னால் முன்னேறி செல்ல முடியும். ஏனென்றால் என்னை சூழ இருப்பவர்களுக்கும் நான் வழி நடத்துகின்றேன். சில வேளைகளில் ஒன்று நடக்கலாம், சில வேளைகளில் இன்னொன்று நடக்கலாம். ஆனால் என்னால் இதை நினைவு செய்ய முடியும். அதாவது பாபா தன்னுடைய இதயத்தை திறந்திருக்கின்றார். அதாவது பல்வேறு விதமாக எதுவும் நடக்கலாம், ஆனால் நாடகம். எனவே கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எனவே ஒவ்வொரு முரளியும், எல்லா கருத்துக்களும், ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காகவே ஆகும். அதற்கு நான் பெறுமதி கொடுக்கும்போது பாபா கூறுகின்ற ஒவ்வொரு வாசகமும் எனக்காக, என்னை தயார்படுத்துவதற்காக, அவரை பின்பற்றி அவர் அடைந்த அதே ஸ்திதியை அடைவதற்காக, அதை உணர்வதற்காக, அதாவது அவர் சாக்கார ரூபத்தில் இருந்தபோது. எனவே நாங்கள் இக்கருத்துக்கள் அனைத்தையும் கீழ்கோடிட்டுக் கொள்வோம். அத்துடன் சக்தியையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.